ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு லூமினாஸு 675VA ஸ்கொயர் வேவ் இன்வெர்ட்ரு. லூமினாஸோட பிசிபி கம்ப்ளைண்ட் ஆனதுனால இப்போ நம்ம வேறு ஒரு பிசிபியை சர்க்யூட் ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம். இதில் இருக்கக்கூடிய பிசிபி வந்து பார்த்திங்கன்னா ட்ரூ போர் ஸ்கொயர் வேவ் பிசிபி. இந்த பிசிபியில் வந்து பார்த்திங்கன்னா 0 வோல்ட் பிக்கப் எல்லாமே இருக்குது. 0 வோல்ட் பிக்கப்னால் நீங்கள் பேட்டரியில் வந்து வோல்ட்டே இல்லாட்டினாலும் மெயின்ஸை மட்டும் டேரெக்டாக ஆன் பண்ணிவிட்டாலே சார்ஜிங் வந்து ஏற ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த போர்டு தான் வந்து இதில் சர்க்யூட் ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம். பாருங்கள், இது லூமினாஸில் வந்து வழக்கமாக எல்லாமே ரெட் கலர் எல்இடி இருக்கும். நான் வந்து சர்க்யூட் ஆல்ட்ரேஷன் பண்ணனால மெயின்ஸுக்கு வந்து க்ரீன் கலரு, சார்ஜிங் வந்து ப்ளூ கலரு, யூபிஎஸ்க்கு வந்து எல்லோ கலர் கொடுத்துருக்கேன். மீதி ஃபால்ட்டி இண்டிகேட்டர், லோ பேட்டரி ஓவர்லோடு ரெட் கலர் தான். சுவிட்ச் வந்து நார்மல் சுவிட்சு வந்து முன்னாடி இருக்கும். ஆனால் இப்போ வந்து இந்த போர்டு வந்து ட்ரூ பவர் போர்டு வந்து ஃபெதர் டச் சுவிட்சு, அதாவது சிங்கிள் டச்சு ஆனு, சிங்கிள் டச்சு ஆஃபு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேட்டரியோட ஒயரை வந்து நான் இந்த ரெண்டு நட்டு போல்ட்டில் மாட்டியிருக்கேன் பாருங்கள். இது ரெண்டுமே என்னென்னா, பின்னாடி வந்து நான் பேட்டரி வச்சுருக்கேன். அது சிம்பிளாக யூஸ் பண்ணுறதுக்காக இதில் நட்டு போல்ட் வச்சு நெட் ட்ரைவர் வச்சு கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ யூனிட்டை வந்து ஆன் பண்ணலாம். ஓகே, ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ணோடனே எல்லோ கலர் லைட்டு யூபிஎஸ் ஆன் அப்படிங்கிறது எரியுது. இப்போ அவுட் இந்த ப்ளக்கை எடுத்து பின்னாடி மாட்டலாம். பின்னாடி மாட்டிட்டேன். இப்போ லோடு எதுவுமே கொடுக்கல. ஆனால் 227 வோல்ட்டு காட்டுது. ஒரே ஒரு டியூப்லைட் போடுறேன். டியூப்லைட் போட்டோடனே அது வந்து இப்போ லோடு இருக்கிறனால அந்த ஸ்கொயர் வேவ்னாலே வோல்டேஜ் கொஞ்சம் 291 அந்த மாதிரி லோடு இருக்கும் காட்டும். அதுக்கப்புறம் ஒரு ஃபேன் லோடு கொடுத்தோன்னே இப்போ 270 ஆகிட்டு பாருங்கள். ஒரு ஃபேன் லோடு கொடுத்துருக்கேன். இதோட பேட்டரி வோல்டேஜ் வந்து 12.24 இருக்குது. இப்போ நம்ம வந்து இதான் மெயின்ஸ் பிளக்கு. மெயின்ஸ் ஆன் பண்ணலாம். மெயின்ஸ் ஆன் பண்ணிட்டேன். மெயின்ஸ் ஆன் வந்துட்டு சார்ஜிங் ஆன் ஆகிட்டு, சார்ஜிங் ஆன் ஃப்ளிக்கரிங் ஆகுது. கூலிங் ஃபேன் வந்து இதில் போட்டோடனே ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ இதில் டிசி மீட்ரு தான், இது டிசி பேனல் மீட்ரு தான். இதில் வந்து சார்ஜிங் கரண்ட் வந்து காட்டுது, மொத்தம் சார்ஜிங்குள்ளே பவரையும் காட்டுது பாருங்கள். அந்த எனர்ஜியை மட்டும் விட்டுருங்க. எனர்ஜி வந்து இது டோட்டலாக மீட்ரு ரன் ஆகிருக்கு எனர்ஜி, அதை விட்டுருங்க. வோல்டேஜ் வந்து 13.88, 13.94 வந்துட்டு 14 வந்துட்டு டிசி ஆம்பியர் வந்து பார்த்திங்கன்னா 11 ஆம்பியர் இருந்துச்சு. இப்போ 10.2 அப்படியே குறைஞ்சிட்டே வருது பாருங்கள். வோல்டேஜ் ஏற குறைஞ்சிட்டே வருது. இதோட பவர் எவ்வளோ பவர் ஏறுது அப்படிங்கிறது காட்டுது பாருங்கள். இப்போ சார்ஜிங் வந்து கட் ஆஃப் ஆகிட்டு, இப்போ சார்ஜிங் ஏறும்போது ஃப்ளிக்கரிங் ஆகும். இப்போ சார்ஜ் ஃபுல்லானோடனே இது கட் ஆஃப் ஆகிட்டு. அந்த ப்ளூ கலர் எல்இடி அது ப்ளூ தான். ஆனால் உங்களுக்கு வந்து இந்த கேமராவில் பார்த்தனால அப்படி கொஞ்சம் லைட்டாக தெரியுது. அதனால் கையை வச்சுருக்கேன் பாருங்கள். ஒன்று ரெண்டாவது எல்இடி வந்து ப்ளூ கலரு, ஃபஸ்ட்டு கலரு பச்சை கலரு. இதில் வழக்கமாக லூமினாஸில் வந்து இந்த அவுட்புட் ஃபில்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா அது போர்ட்லேயே வந்துடும். ஆனால் நான் வந்து இப்போ இந்த போர்டுக்கு வந்து ஒரு 1 MFT கண்டென்சர் போடணும். ஆனால் அதாவது வந்து ஒன்லி கண்டென்சர் ஃபில்ட்ரு, அதாவது சி ஃபில்டரோட ஆர்சி ஃபில்ட்ரு, ஒரு ரெசிஸ்டரையும் ஒரு கண்டென்சரையும் சேர்த்து போட்டிருப்பாங்க. இது வந்து கொஞ்சம் அந்த ஃபில்ட்ரு பண்ணுறது சூப்பராக இருக்கும். அதனால் நான் வந்து வழக்கமாக மைக்ரோடெக் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஆர்சி ஃபில்டரை அவுட்புட்டில் யூஸ் பண்ணியிருக்கேன். கூலிங் ஃபேன் ஓடுது. இது பாருங்கள், ஒரு சூப்பர் நல்ல மெத்தடு. பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா டேபிளில் வந்து நான் கீழே வச்சுட்டேன். வச்சு 2 நட்டு போல்ட் மட்டும் கொடுத்துருக்கேன். நெட் ட்ரைவர் வச்சு கழட்டுற மாதிரி தான் இருக்கு பாருங்கள். நெட் ட்ரைவ் இப்போ எதுவும் தேவைன்னா நான் வந்து நினச்சேன் நெட் ட்ரைவரே போட்டே கழட்டிக்கிடுவேன். அதனால் கொஞ்சம் டேபிளுக்கு வந்து இடம் ஃப்ரீயாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இது மாதிரி ஒரு நல்ல டெக்னிக்கல் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. இதில் எதுவும் குறைகள் இருந்தாலோ இல்லை டவுட் இருந்தாலோ எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். என்னோடய கான்டாக்ட் நம்பர் அனுப்புகிறேன். டவுட் எதுனாலும் கேட்டுக்கலாம். தேங்க்யூ.